மக்களே இன்னைக்குள்ள மினி விலாக் பார்க்கலாம். இன்னைக்கு மழைன்னு கூட பார்க்காம நானும் சுபியும் ஷூட்டிங் கிளம்பிட்டோம் பார்த்துக்காங்க. இன்னைக்கு டைரக்டா பேசி எடுக்கிற மாதிரியான வீடியோவாக்கும். அதனால நேரம் போறதே தெரியல. ஒரே பசி. ரம்யாக்கா நல்லா பசிக்குதுன்னு வேற சொன்னாங்க. அதனால என்ன பண்றது, இன்னைக்கு வேலையை முடிக்காம போனா இன்னொரு நாள் வேலை மெனக்கிட்டு வரணுமேன்னு சொல்லிட்டு தலையை சுரைச்சிட்டு மேல பார்த்தா புளிய மரம். சுபி நம்ம எதுக்கு பக்கத்துல நிக்கும் தெரியுமா? புளிய மரத்துக்கு பக்கத்துல தான் நிக்கும். குருத்தையில இருக்கான்னு பாருன்னு சொன்னாதான் உண்டு. அவ பாட்டுக்கு பர்ஃபார்மன்ஸ்ல இறங்கிட்டா. அதனால நான் விடுவான். நானும் 5-6 இலையை தேடி பிடிங்கி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கவே மழை அடிச்சா ஒரேடியா மழை பெய்யுது. வெயில் அடிச்சா கண்ணு திறக்க முடியாத அளவுக்கு வெயில். மறுபடியும் பேதியில போவோம். மழை வந்துட்டு பார்த்துக்காங்க. அந்தால எப்படியோ ஆட்டோல எல்லாம் ஏறி எடுத்து பெதஸ்தா பக்கம் வந்துட்டோம். புளியில சாப்பிட்டதான் சும்மா ஒரு கண் துடைப்புக்கு தான். மெயின் டிஷ் சாப்பிடணும். நம்ம கூட சாப்பிடாம இருந்துடலாம். நம்ம கூட வந்து சுபி கேமராமேன் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க எல்லாம் பசி தாங்கிட மாட்டாங்க. நான் எவ்வளவு நேரம் ஆனாலும் பசி தாங்குவேன். உடனே நீங்க சொல்லுவீங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு நீ இருக்கக்கூடிய சைஸுக்கு. அதான் மக்களே, ஆளை பார்த்து யாரையும் எடை போடக்கூடாது. சாப்பிட போன நேரம் அன்டைம் ஆனனால சாப்பாடெல்லாம் தீர்ந்துட்டு பார்த்துக்காங்க. புரோட்டா தான் இருந்துச்சு. புரோட்டாவும் பீஃப் ரோஸ்ட்டும் தான் வாங்கியிருந்தோம். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரே திங்கிங்கா இருந்துச்சு. நம்ம மட்டும் சாப்பிட்டா எப்படி, நம்ம பிள்ளைகளுக்கு யாரு கொடுப்பான்னு சொல்லிட்டு சாப்பாடையும் அப்படி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டு மக்களே. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.